எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாடை பொத்துனாரு. பொன்னாடை பொத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் கட்சி துட்டு போடணும்ல, அப்போ நான் போட்டு பார்த்தேன் கேட்டாரு. சார் போடுங்க சார். நல்ல ஒரு பண்பு இல்லை. ஆமாம், நான் உங்கள் காலேஜ் மேட் தான் சார் அப்படின்னு சொன்னேன். தெரியுமே அப்படின்னாரு. ஸோ அவருக்கு என்னை தெரிந்திருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்கு தாவேக்கா? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. உங்களோட தோழமை கட்சியினுடைய தலைவர்களே நிறைய, திருமாவளவன் உட்பட சீமான் நிறைய பேர் இருக்கு. தாவேக்கா வந்து தமிழகத்துக்கு நான் வந்து தாவேக்காவில் இணைந்தது பிறகு நான் எப்படி செய்தியாளராக இருந்தேன், அந்த அந்த இதுவே போயிடுது இல்லை, அதற்கான அந்த வேல்யூ போயிடுது இல்லை. நான் வந்து ஃபேக்காக என்னை கிளைம் பண்ணக்கூடாது. பொய்யா நான் கிளைம் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்? லாபமும் இல்லை என்னுடைய. இன்னைக்கு தேதிக்கு அப்படிப்பட்டவங்க தானே ஊடகங்களை ஆக்கிரமிச்சு. ஏன்னா நீங்கள் அதை ஜேர்னலிசம்ன்றது நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பல தலைவர்களையும் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதை விட்டுட்டு இப்படி திசை மாறுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நெருடல். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இந்த அடிப்படை இப்போ இளைஞர்கள் தாவேக்காவை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்ததுன்னா தப்பு டிவி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஃபெலிக்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். தொடர். வணக்கம் தொடர். இப்போ நான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லணுமா இல்லை அரசியல்வாதின்னு சொல்லணுமா? தோழர்னு சொல்றேங்க. தொடர்னே சொல்லுவோம். சரி, அது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆமாம். இன்னொரு வாழ்த்து. தலைவர் தோழர்னு எல்லாரும் சொல்றாரு. ஆமாம். நாளைக்கு கிறிஸ்துமஸ் கூட, அதற்கும் உங்களுக்கு தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பாலிடிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஓகே, உங்களுடைய இந்த பயணத்தை பற்றி நம்ம பேசலாம்னு இருக்கேன் நான். ஓகே. எதுக்கு தாவேக்கா? தாவேக்கா வந்து தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கை. அதனால தான் நான் தாவேக்கா. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. உங்களோட தோழமை கட்சியினுடைய தலைவர்களே நிறைய, திருமாவளவன் உட்பட சீமான் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு எந்த கட்சியிலையும் வந்து நான் வந்து என்னை இணைத்துக் கொள்ளணும்னு நினைச்சதில்லை. நீங்க பழைய பேட்டியில சொல்லியிருக்கீங்க நினைக்கிறேன், அரசியல் ஈடுபாடு இல்லைங்கிற மாதிரியான சில விஷயம். ஆமா, உண்மை அதுதான் இருந்தது. ஆமா, ஆனா விஜய் கட்சி ஆரம்பிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். 6-7 வருஷத்துக்கு முன்பே தெரியும்னு வைங்களேன். தெரியும் இந்த சென்ஸ், அங்க பேசிக்கலாம், அதை வச்சு எனக்கு தெரியும். அப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே, வரட்டும், எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சேரலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு எல்லா டெவலப்மெண்ட் என்னன்றதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு இது சரியான நேரம் அப்படின்னு அவர்கள்ட்ட தான் முதல் அழைப்பாங்கன்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லிட்டேன். நான் இல்லைங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொன்னோன்னே மை ஃபேமிலி வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அவங்க வந்து ஏன் வேணான்னு சொன்னீங்க, உங்களுக்கும் ஆசை தானே? இல்லைங்க, நான் வந்து உங்கள்கிட்டலாம் கலந்து பேசிட்டு தானே நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பத்தை எல்லாம் கேட்டு மறுபடியும் நான் கால் பண்ணேன். இல்லைங்க, ஐ திங்க் ஐ கேன் ஆட் வேல்யூ டு யூ, நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. சரி, ஓகே, வில் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தலைவரை சந்தித்து கட்சியில் இணைஞ்சேன். என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப அன்பாகவும் பேசினார். ரொம்ப என்னை அவருக்கு தெரிஞ்சிருக்கேன். நானும் என் மகளும் பேசுவோம்ல, அந்த பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன், அந்த டிஸ்கஷன்லாம் அவர் பார்த்துருக்காங்க. என் பையனை பற்றி கேட்டார், என்ன பண்ணுறான்ட்டு. செகண்ட் இயர் படிக்கிறான் லோயலா காலேஜில் அப்படின்னா. விஸ்காமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், லிட்ரேச்சர் படிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் விஸ்காமா கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஃபேமிலியோடு வாங்க சந்திப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ரொம்ப துயரமான நேரத்தில் நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கரூர் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் பேசினது அப்படி நான் என்ன மனசில் நம்ம நினச்சோமோ அது அப்படியே நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி நீங்கள் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. அவரே சொன்னார். நான் உங்கள் காலேஜ் மேட் தான் சார் அப்படின்னு சொன்னேன். தெரியுமே அப்படின்னாரு. ஸோ அவருக்கு என்னை தெரிந்திருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ண ஒரு தோழர் என்ன சொன்னார்னா, ஃபிலிக்ஸோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யார்? ஃபிலிக்ஸ் ஜெரால்டா அப்படின்னு அவர் கேட்டாரா? ஆக்சுவலாக உங்களை நல்லா அறிமுகமாயிருக்கு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, உங்கள் வீடியோலாம் அவங்க பார்க்குறாங்க. இட்ஸ் a very good pleasant conversation. He is a very simple man. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொன்னாடை பொத்தினாரு. பொன்னாடை பொத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்த பிறகு கட்சி துண்டு போடணும்ல, அப்போ நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு கேட்டாரு. சார் போடுங்க சார். நல்ல ஒரு பண்பு இல்லை. ஆமாம், சரி, பொன்னாடை போத்தும் போது போடுமா கேட்கல.
அதுக்கப்புறம் கட்சி துண்டு போடும்போது இது போட்டுமா போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சொன்னேன் சார் இருங்க சார் இதை எடுத்துட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பொன்னாடை எடுத்து வச்சுட்டு அதை போட்டு. ஏன்னா இவர் முகில் கூட இணைஞ்சிருந்தாரு அந்த டைம்ல, நீங்க போன டைம்ல தான் நினைக்கிறேன். அவரும் எதை சொன்னார், அவரு கேட்டாரு அப்படின்னாரு. ஸோ ஒருத்தவங்களை கேட்டு பண்றது சாதாரண ஒரு ஆமா அது வந்து ஒரு நல்ல பண்பு இல்லையா. அது இது வந்து கடைசி நிமிடத்தில் கூட ஒரு இந்த கத்தோலிக்க திருமணம்ல தான் இருக்கும். கடை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு விருப்பமான கேட்பாங்க. அதோ அதுக்கு முன்பு கல்யாணம் பத்திரிகை அடிச்சு வந்திருக்கோன்னு தெரியல. அதுதான் அதுக்கு கல்யாணம் பத்திரிகை அடிச்சு ஓலை வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பேங்க்னு சொல்லிட்டு இதெல்லாம் விருப்பமாலாம் கேட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிமிடம் கூட அந்த பாதிரியார் கேட்பாரு கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமான்ட்டு. அந்த நிமிடத்துல கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த நொடியில கூட அவர் கேட்கிறாரு கன்சென்ட் வாங்குறதுன்றது தானா இதுக்கு முன்பு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. தனக்கு முன்னாடியே அந்த ஒப்புதலை பெறுது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான பண்பா நான் பார்த்தேன். பொதுவாக தலைவர்களை பார்க்கும்போது ஒரு ஏத்தமான பார்வை ஒன்று இருக்கும்ல, அது பாத்தீங்களா இவர்கிட்ட? இல்லை பார்க்கும்போதே ஒரு மாதிரி நான் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு என்னவோ நான் வந்து ஒரு உண்மையான தோழரை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாள் பார்க்காம ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அந்த அளவுக்கு அவர் அப்படி என்னை ட்ரீட் பண்ணார். அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, அதுக்கு வந்துட்டு நான் வந்து உட்காந்து ஐ வாஸ் ட்ரைங் டு ரீகலெக்ட். என்கிட்ட நிறைய பேர் எதோ சொல்லிட்டு இருக்காங்க, பட் ஐ வாஸ் திங்கிங் ஒன்லி த என்டையர். ஏன்னா அது திருப்பி நம்ம ரீகலெக்ட் பண்ணால் தான் நம்ம மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கும்ல, அதுக்காக வாஸ் ட்ரைங் டு ரீகலெக்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஷரபுளாக இருந்தது. பொலிட்டிக்கல் ஏதாவது பேசுனீங்களா? இல்லை அரசியல் எதுவுமே பேசல. நான் வந்து சொன்னேன் இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்போது அதில் நான் ஒரு சிறிய பங்காக இருக்கிறதுல அதில் பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. உங்கள் யூடியூப் தம்ப்நெயில் தான் ஐ குயிட். ஏன் அந்த மாதிரி வார்த்தை? இல்லைங்க, நான் வந்து ஒரு செய்தியாளராக இருக்கிறவர் வந்து அந்த வேலையை சரியாக செய்யணும். நான் வந்து செய்தியாளர் இருந்துக்கிட்டு விஜய்க்கு வந்து இல்லை தாவேகாவுக்கு வந்து அவர்களுடைய ஸ்டாண்டெல்லாம் நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ எனக்கு வந்து நான் வந்து தாவேகாவில் இணைந்த பிறகு நான் எப்படி செய்தியாளராக இருக்க முடியும்? அந்த இதுவே போயிடுது இல்லை, அதற்கான அந்த வேல்யூ போயிடுது இல்லை. நான் வந்து ஃபேக்காக என்னை கிளைம் பண்ணக்கூடாதுல்ல. பொய்யா நான் கிளைம் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபமும் இல்லை. என்னுடைய இன்னைக்கு தேதிக்கு அப்படிப்பட்டவ தானே ஊடகங்களை ஆக்கிரமிச்சு என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. அப்போ இது ரொம்ப முக்கியமானது இல்லை. 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்காங்க. ஆமாம், 30 லட்சம்ன்றது இட்ஸ் ரொம்ப ஒரு நாளில் வந்தது இல்லை, ரொம்ப பெரிய பயணம். அந்த 30 லட்சத்துக்கும் நான் அது என்ன கேட்டால் ஒரு 40 lakhs வரும்னுங்களேன். யூடியூப்பு, ஐ மீன் ஃபேஸ்புக்கு, மற்ற இதெல்லாம் சேர்த்தா அந்த 40 லட்சம் பார்வையாளர்களுக்கும் என்னை யாருன்னு தெரியும். அப்போ நான் வந்து அவர்களிடமாவது மினிமம் நான் நியாயமாக இருக்கணும்ல. இல்லைங்க, நான் இன்னையிலேருந்து தாவேகாவுடைய கட்சிக்கு நான் போயிட்டேன், இனிமேல் நான் வந்து ஒரு செய்தியாளராக நான் வந்து செயல்பட முடியாது. நான் கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவேன், நாட்டில் நடக்கிற விஷயங்களை பேசுவேன், பட் நாட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டிவிக்கு. இதுதான் நான் பண்ணுவேன். அப்போ நான் வந்து என்னை செய்தியாளராக கிளைம் பண்ணேன்னா நான் எனக்குமே நேர்மை இல்லாதவனாக இருக்கேன், மற்றவர்களுக்கும் நேர்மை இல்லாதவனாக இருக்கேன்ல. ஏன்னா மணி சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், இல்லை உங்களை பற்றியான கேள்விகள்லாம் போயிட்டு உங்களை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டேன். நாம் தமிழ் சாட்டை தெரியும் அவரில் உங்களுக்கு கடுமை கொஞ்சம் விமர்சனம் வேறு பண்ணியிருந்தாரு. பட் இவர் மணி சார் பேசும்போது என்னன்னா தன்னை வந்து டிக்ளேர் பண்ணதுங்கிறது ரொம்ப ஜென்யூனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் அவரை பாராட்டலாம். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சன் டிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன பண்ணுவாங்க, தேவைக்கு ஆதரவாளர் ஒருத்தர், மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே டோன்ல தான் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பேசுறதுன்றது ஓரளவுக்கு இது ஒரு நல்ல ஸ்டீரியோ டைப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது. ஸோ உங்களுக்கு அது ஏன்னா நீங்கள் அதை ஜேர்னலிசம்ன்றது நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பல தலைவர்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை விட்டுட்டு இப்படி திசை மாறுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நெருடல். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தானே. எந்த அடிப்படை? இப்போ செய்தியாளர்ன்றது நீங்கள் அரசியலை தாண்டி வேற எதுவும், நான் வந்து ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் பீட்டு தான் பார்த்துருக்கேன். ஆமாம், பொலிட்டிக்கல் பீட் இல்லாமல் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரங்கள் தான். நான் வந்து மற்ற க்ரைமோ நான் வந்து சன்ல இருந்த ஒரு அந்த பீரியட் மட்டும்தான் அந்த ஹெல்த் சைடு போனேன். மற்றதெல்லாம் நான் வந்து பொலிட்டிக்கல் பீட் தான், பொலிட்டிக்கல் சைடு தான் இருந்துக்கணுங்களா. அப்போ நம்மளுக்கு பழகுனது தானே, ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய பேருக்கு வந்து செக்ரட்டேரியட்ல சிஎம் ஆஃபீஸ்க்கு எந்தெந்த வழியாக போகுதுன்னு தெரியாது. எனக்கெல்லாம் அதுபடி எந்த கேட்டில் மறைச்சாலும் ஓடி போக முடியும். பீட் அங்கே இருந்து அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு துண்டை கல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன் மாற்றுறீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? எனக்கு
வந்து இது ரெண்டுக்கும் பெரிய சேஞ்சஸ் தெரியல. மற்ற கட்சிகள் எப்படின்றது எனக்கு தெரியல. தாவேகா நான் எப்போதுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்களோட நிலைப்பாட்டில் தான் இருப்பேன். யார் வந்து அஃபெக்டட் பார்ட்டியோ அவங்க கூட தான் இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் எடுத்துப்போம். பரந்தூரில் நான் வந்து பரந்தூருக்காக தான் பேசுகிறேன். அங்கே ஏர்போர்ட் வேணான்றது தான் பேசுகிறேன். தாவேகாவும் அதானே பேசுகிறேன். தாவேகா வந்து அங்கே பரந்தூரில் ஏர்போர்ட்டை கொண்டு வருவோம்னு பேசலையே. இது எல்லா மக்கள் விரோத திட்டத்துக்கெல்லாம் தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்குது? மக்கள் நிலைப்பாடு தான் எடுக்குது. ரெண்டாவது ஐ வாஸ் பிரீஃப்டுங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம கட்சியில் மற்றவங்க இணைப்பதற்கும் தாவேக்கால இணையறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும்போது நான் கார்ப்பரேட் கம்பெனியில் என்டிடிவி மாதிரியான நிறுவனங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபிங் பண்ணுவாங்க. என்டிடிவினா என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன, எது கோர் வேல்யூ, எதெல்லாம் எங்களுக்கு கோர் வேல்யூ, எங்கெல்லாம் நான் நிற்போம், இதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்குமா அப்படின்லாம் வந்து நிறைய பேசுவாங்க. அது மாதிரிலாம் இங்கே பேசினாங்க. இது மீட்டிங்க்கெலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி 1-to-1 வந்து நாட் வித் த லீடர் பட் செகண்ட் லைன் லீடர்ஷிப்லேருந்து சரி இங்கே இது மாதிரிலாம் இருக்கும், இது மாதிரி இருக்கும், நம்மளுடைய கோர் ஐடியாலஜி இப்படி தான், கோர் பிரின்சிபல்ஸ் இப்படி தான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் என்னுடைய தனி மனிதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குதோ கட்சியோட பிரின்சிபல்ஸும் அதான் தான் இருக்குது. சில நேரங்களில் நான் வந்து அதுதானுங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மதிப்பீடுகளுக்கு, நீங்கள் என்ன வேல்யூஸ்க்கு நீங்கள் வாழ்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட கட்சியோட வேல்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடலாமே. ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த தளங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஆல்மோஸ்ட் சேம். இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு அரசியல்வாதியாக ஃபெலிக்ஸ் அவர்கள்ட்ட அந்த கேள்வி நான் வைக்கிறேன். இப்போ இளைஞர்கள் தாவேக்காவை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சா என்ன பதிலாக இருக்கும்? ஏங்க இப்போ தமிழ்நாடு மேலே அக்கறை உள்ள அனைவர்களும் தாவேக்காவை தேர்வு செய்யணும். இஃப் யூ லவ் யுவர் ஸ்டேட் யூ ஷுட் ஆப்ட் ஃபார் டிவிகே. நான் வந்து ஒரு நடிகர், இதுக்கு முன்பு ஒரு நடிகரை பற்றி நான் பேசினேன். அந்த நடிகர் வந்து இங்கே சேரணும், இட் வில் ஆட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நடிகர் ஃபோன் பண்ணிட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படிலாம் கோர்த்துறீங்க? இல்லைங்க உங்களுக்கு தமிழ்நாடு மீது அக்கறை இருக்குதா இல்லையா, அப்போனா நீங்கள் வந்து இங்கே வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் கட்சியெல்லாம் சேர்த்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்ததுன்னா கம் டு டிவிகே. அக்கறை இல்லாதவர்கள் யாரை வேணாலும் தேர்வு செய்யுங்க. இப்போ உங்களை பற்றி விமர்சனம் பண்ணவங்களில் இதை ஆக்சுவலாக நான் தவிர்க்கணும்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்டேன். கிறிஸ்தவ லாபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது எந்த வகையில் சரி, அதில் தவறு, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு டெர்மினாலஜி நீங்கள் போட்டாகணும் இல்லைங்க. இப்போ ரைட், உங்கள் ஆர்குமெண்ட் எடுப்போம். கிறிஸ்தவ லாபினா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான லாபியா, ப்ரோ லாபியா? ஆப்போசிட் தானே. அப்போ கிறிஸ்தவ லாபி பண்ணுறோன்னா எப்படி இந்த பக்கம் பிஜேபியோடைய குழந்தைன்னு தானே சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் விஜய்ன்னு சொல்கிறாங்க. எப்படி கிறிஸ்தவ லாபியும் ஆர்எஸ்எஸ் குழந்தையும் இருக்க முடியும்? பேசிக்காக கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல. அப்போ ஏதாவது ஒரு அவதூறோ டப்புன்னு தூக்கி போடணும். இல்லை, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டு கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு ஜார்ஜ் சொரஸ்லாம் இழுத்தாங்க. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ லாபியில் இப்போ வந்து இன்னைக்கு ஜானகிசாமி அவரோட நண்பர், அதனால அவரை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா? அது வந்து சரியாங்க. அது ரொம்ப நேரோ டவுன், ரொம்ப குறுகிய பார்வையில் இருக்குது. அப்போ வந்து திமுகவுக்கும் அப்படி சொல்லலாம். ஒரு பெண்ணு மாரிதாஸ் தான் ஒரு இது சொன்னார், எப்படி ஷேக் தாவூத்லேருந்து ஃபண்டு டிஎம்கேக்கு வருதுன்னு சொல்லிட்டு. த்ரூ யாரு? டைசன் மார்டின் அந்த லாட்ரி அவங்க. அது மாதிரி நீ எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் அவதூறம் வந்துட்டா எப்படி வேணாலும் பேசலாம்ல நீங்கள். அதுக்கு எந்த வித முகாந்தரம், எந்த வித எவிடன்ஸ் எதுவுமே தேவையில்லையே. யூ கேன் ஸ்ட்ரைட் அவே பேஷ் பண்ணிட வேண்டியது. அவங்களுக்கு எவிடன்ஸ் தான் தேவையே இல்லையா? அதனால எதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஸோ இப்போ எந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கும் நீங்கள் தயாராகவே இருக்கீங்க அப்படிதான்? ஏங்க விமர்சனம் வந்துட்டு போகுதுங்க, அது ஒர்த்தான விமர்சனம் வந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஒர்த் இல்லாத விமர்சனத்தை வந்து கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே. சரி, பல்வேறு விமர்சனங்களே நான் கேட்டிருக்கேன். உங்களோட அரசியல் பயணம் இன்னும் அழகாக தொடர, பல்வேறு நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் தர. ரொம்ப நன்றி தர.